ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இல்லை என்ன பண்ணுறீங்க? நம்ம ஜனவரி 25 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் வாங்க. தமிழ்நாடு அரசு சுற்றுலாத்துறைக்காக முதன் முறையாக நடத்தும் ஒரு தமிழ்நாடு சர்வதேச சுற்றுலா முதலீட்டாளர் மாநாடு எங்கே நடத்துனாங்கன்னா மாமல்லபுரத்தில் தான். முக ஸ்டாலின் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இயங்கலை சொத்துப்பதிவு ஸ்பிரிண்டர் 1 அப்படிங்கிற தளத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. 2026க்கான சுற்றுச்சூழல் மற்றும் அதோட நிதியும் அப்புறம் அதோட நிர்வாகத்தோட நிதியும் அதுக்கான விதியும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மத்திய அரசு உறுதிப்படுத்தியிருக்காங்க. இந்திய அரசு விரிவான கனிம கொள்கையை ஃபஸ்ட்டு அறிவிச்சிருக்காங்க. இப்போ மலைப்பாங்கான இல்லைன்னா இமயமலை அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா எஃகு கசடு இந்த சாலை இது பண்ணுறதுக்காக அந்த கசடு தொழில்நுட்பத்தை அங்கேருந்து தான் அதை பெறப்படுறாங்க. மத்திய அரசு அடல் ஓய்வூதிய யோஜனா நீட்டிப்பு திட்டத்தை 2030 to 31 வரையும் நீட்டித்திருக்காங்க. இப்போ தற்போது தேசிய சட்டமன்ற குறியீடில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 86வது சபாநாயகர் மாநாட்டில் அந்த மக்களவையில் இது பண்ணியிருக்காங்க, அறிவிச்சிருக்காங்க. அகில இந்திய சபாநாயகர் மாநாடு எங்கே நடந்துச்சுன்னா உத்தரப்பிரதேசத்தில் தான் நடந்துச்சு. குழந்தை பிறப்புக்கு ஊக்கத்தொகை இருந்துமே அந்த கொள்கை இருந்துமே 2025ஆம் ஆண்டில் சீனாவில் மக்கள் தொகை சரிவு ஏற்பட்டது. எதனால் அப்படின்னு சொல்லி இது ஒரு பெரிய பரபரப்பு ஏற்படுத்துது. இந்தியாவின் வெளியுறவு அமைச்சர் அணுகல் கொள்கையை கொடுத்ததால் இந்தோ பசிபிக் பெருங்கடல் முன்னெடுப்பு சிறப்பாக நடைபெற்றுச்சு. உயர் நடுத்தர வருமானம் பெறும் நாடு எது அப்படின்னு அந்தஸ்து பெற்றது எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்தியா தான். டெல்லி மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையில் என்னென்னு பார்த்தோமா 2 புதிய அரியராத இது ஈசல் இனங்கள் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. குடிமக்கள் மற்றும் சுற்றுச்சூழல் அதில் உலக நாடில் எப்படி பொறுப்புள்ள நாடு இருக்க அதை ஒரு குறியீடாக 2026 இப்போ இது பண்ணியிருக்காங்க. உலகளவில் 304 நகரங்களை கொண்ட நம்பியோ அப்படிங்கிற குறியீடு 2026 வெளியிட்டிருக்காங்க. ஆந்திர பிரதேச முதல்வர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹோப் தீவில் ஒரு விண்வெளி நிலையத்தை நிறுவுவதாக சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி வீடியோ வேணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.